நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டாட்ல வந்து புதுமையான ஒரு முயற்சி. இது நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்ல இதான் முதல் தடவை. சரி, சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோடான கோடி ரசிகர்கள் இன்னும் கடல் கடந்து இன்னும் இந்தியா முழுக்க, இன்னும் உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த எலக்ஷன எப்படி டீல் பண்றாங்க? ஏன்னா இப்போ ஒரு பெரிய படை இது வந்து சிதறி இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு புள்ளியில இணைகிறோம். அப்ப அந்த ஒரு புள்ளிக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பின்புலம்ன்றது கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமா கிட்டத்தட்ட பல டிகேட்ஸா இருக்கு. சோ நமக்குன்னு பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள்ல இருந்து உருவாக்கி நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து கால சூழ்நிலையாலும் பல காரணங்களாலும் அரசியல் வேண்டான்னு தலைவர் ஒதுங்கி இருக்கிறாரு. அதனால அந்த கூட்டம் இன்னும் அவர் சொல்ற அந்த ஒரு சொல்லுக்கு இன்னும் கட்டுப்பட்டு அது என்ன நடக்கும், என்ன ஏது, இன்னமும் ஏதாவது நமக்குன்னு ஒரு ஒரு வழி பிறக்காதான்ற ஏக்கத்துலதான் என்ன இருக்கு. அந்த கூட்டம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த கூட்டம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஓட்டு போட போகும்போது ஏறக்கூட ஒரு 100 கேமராமேன் கேமரா வச்சுட்டு அவர் எந்த பட்டன் அழுத்துவான்ற அளவு கேமரா மேல தூக்கி காட்டுற வரலாறுலாம் இருக்கு. இதெல்லாம் உலகத்திலே யாருக்கும் நடக்குமான்னு தெரியல. சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் நடந்திருக்கு. இன்னும் அவர் வந்து வெளியில வந்து என்ன சொல்லுவாரு, எப்ப போவாரு, என்ன ஏதுன்னு இன்னைக்கும் அது ஒரு பெரிய சர்ச்சை, இன்னைக்கும் அது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் தான். சோ அப்படியான இந்த கூட்டம் இந்த எலெக்ஷன், அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்கு ஏதோ 19ஆம் தேதி நடக்க போது ஃபேஸ் 1 எலெக்ஷன் நடக்க போகுது. அப்ப யாருக்கு ஓட்டு போடணும், என்ன இவங்க என்னதான் நினைக்கிறாங்க? அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஆனா இவர் வந்து திமுகவுக்கு படம் நடிக்கிறாரு, கலாநிதி மாறனுக்கு படம் நடிக்கிறாரு, அவர்கிட்ட பணம் வாங்குறாரு. சரி, திமுக ஓட்டு பண்ணுமா அப்படின்னா அவர் சங்கின்றாங்களே. அவருக்கும் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்கிறாரு. 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்த்தா அவன் தான் பலசாலின்னு பாஜகவுக்கு பேசியிருக்கிறாரு. அப்ப பாஜகவுக்கு ஓட்டு பண்ணுமா? தைரியசாலி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பெருமையா பேசாதது என்ன, தைரியசாலி அம்மையார் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை பத்தி பெருமையா பேசானே. இப்ப அவங்களுடைய 75வது பிறந்த நாள் கூட வாழ்த்து தெரிவிச்சாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு வீடியோ போட்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. அப்ப அதிமுக ஓட்டு பண்ணுமா? போராளி சீமான் அப்படின்னு சொன்னாரு, நாம் தமிழருக்கு ஓட்டு பண்ணுமா? இப்படி பல பேர், அதாவது தலைவர் ரசிகர்கள் வந்து இல்லாத கட்சி இல்லைன்ற அளவுக்கு இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் எங்கதான் ஓட்டு பண்ணு, என்னதான் அப்படின்றத பத்தி அலசலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரு சரி அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே எப்பவுமே சொல்லிட்டு கடல் கலந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் படம் இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா டிக்கெட் போட்டு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து பாக்குற ஒரு மனிதர், மிகப்பெரியவர், அங்கேயே வந்து ஒரு அந்தஸ்து மிக்கவர், அங்க வந்து விவசாயின்னு தலைவர் பேர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துறவரு. அவரு அவர் வந்து தன்னைத்தானே தலைவர் ரசிகர்னு இன்னும் ப்ரமோட் பண்ணி இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல ரொம்பவும் வந்து அவருக்கு விருப்பம். அதாவது என்னவா அவர் அடையாளப்படுத்தணும்னு அவர் கேட்டீங்கன்னா, நான் தலைவர் ரசிகர்னு அடையாளப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு ஆத்மார்த்தமான மனிதன் சொல்லலாம். இங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு நடத்தினார். தலைவர் வந்து அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து நம்ம வந்து ஒன்னா இல்ல அப்படின்னு யாரும் பேசிடக்கூடாது, நம்ம ஒன்னா எப்பவுமே இயங்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து இங்க ஒரு பெரிய கூட்டம் நடந்தாங்க. ஏறக்குறைய 800ல இருந்து 1000 பேர் வரைக்கும் அந்த கூட்டம் சாப்பாடோட ஒரு பெரிய கலை நிகழ்ச்சிகளோட அழகா நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு வந்து கலந்துட்டாங்க. இந்த மாதிரியான பல என்ன சொல்றது விஷயங்களை தலைவருக்காக பண்ணிக்கிட்டு இருந்தவர், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வந்து சோசியல் மீடியால களமாடிட்டு இருக்காரு. திரு என் எம் பிரசாத் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து நம்மளோட இணைகிறாரு. அவரை வாழ்த்துறோம், வணங்குறோம். சோ சார் சொல்லுங்க சார், இப்போ இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு இழுபறிகள் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு இன்னைக்கு அரசியல் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் முதல் கேள்வி எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் சார். அதாவது நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றது நமக்கு இருக்கு. எப்படி சார், அதாவது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில இப்போ பாஜகவினுடைய ஒரு சித்தாந்தம் இருக்கு, திராவிட சித்தாந்தம் இருக்கு, ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில ஓட்டு போடணுமா? அப்படி இல்லைன்னா ஒரு தலைமையின் அடிப்படையில், மோடியினுடைய தலைமை, அண்ணாமலை தலைமை, ஒரு ஸ்டாலினுடைய தலைமையின் அடிப்படையில் ஓட்டு போடணுமா? அப்படி இல்லை அப்படின்னா என் ஏரியால இந்த மனுஷன் நல்லவன்பா, இவனுக்கு ஓட்டு போடுறப்பா அப்படின்ற மாதிரி ஓட்டு பண்ணணும். இந்த 3 வகையில நீங்க எந்த வகையை வந்து நீங்க ஆதரிப்பீங்க, நீங்க எப்படி ஓட்டு போட போறீங்க அதை சொல்லுங்க. வணக்கம் சத்யன். வணக்கம் சார். முதல்ல உங்களோட யூடியூப் சேனல் டாட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க யூடியூப் சேனல் தொடங்கினதுல இருந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பா உங்களை நான் என்ன பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க வைக்கிற கருத்து சும்மா பொதுப்போக்கா ஒரு கருத்து வச்சிடுறது கிடையாது. நீங்க வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் அது நியாயப்படுத்துறதுக்கு தேவையான புள்ளி விவரங்களோட கருத்து சொல்றீங்க. அது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கிடைச்சிருக்கு. உங்க சேனல் மேலும் மேலும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, இப்ப வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல யாருக்கு வாக்களிக்கலாம், இதுதான் உங்களோட கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நாடாளுமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்கலான்றப்போ ஒரு பொதுவான ஒரு மனிதரா ஒரு கருத்து இருக்கு. நான் ஒரு இந்தியன் சிட்டிசன், ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது, இதுக்கு நான் யாருக்கு வாக்களிக்கும், இது வந்து ஒரு ஜெனரல் கொஸ்டின்.
ரெண்டாவது, இதுதான் எனக்கு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, எனக்கு உயிருக்கும் மேலான தலைவர். தலைவர்னா நான் நீங்களும் பேசுறோம்னா அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். சோ இந்த வீடியோல எங்கெங்கெல்லாம் நான் தலைவர்னு குறிப்பிடுறேனோ அது எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மட்டும்தான். ஓகே. எனக்கு உயிருக்கு மேலான தலைவர். இவரை பத்தி தான் என்னோட முழு நேர சிந்தனையும். இப்ப நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் வாக்களிக்க போவது எப்படி ஒரு ரஜினி ரசிகரா இதை நான் சிந்திக்கிறேன். யாருக்கு வாக்களிக்கணும் ஒரு ரஜினி ரசிகர் அப்படின்ற சிந்தனையில தான் நான் இந்த ஒரு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். ஓகேவா? முதல்ல நம்ம யாருக்கெல்லாம் வாக்கு அளிக்க கூடாதுன்னு பார்க்கலாம். ஓகே, யாருக்கு வாக்கு அளிக்கிறோங்கிறது கடைசியா பார்ப்போம். முதல்ல யாருக்கு வாக்கு அளிக்க கூடாது. ஓகே, நான் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா நாம் தமிழர் சீமானுக்கு நம்ம வாக்கு போட மாட்டோம். அவரு நேரடியாக சரி ஓகே தலைவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதை இல்ல, அரசியல் ரீதியா எதிர்க்கிறது. ஓகே, கொள்கை ரீதியா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சனம் வைக்கிறது, எதிர்க்கிறதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல வரவேற்கத்தக்க வேண்டியது. ஆனா தனி மனிதரா அவரை வேற மொழியை சேர்ந்தவர், இவர் என்னமோ தாத்தா முப்பாட்டத்துல இருந்து தமிழர் மாதிரி இவர் தலைவரை வேற மொழியை வச்சு பேசுறது, இது வந்து தவறான ஒரு அரசியல். அதனால நான் இல்ல, தலைவரே கெஞ்சி கேட்டா கூட தலைவர் ரசிகர்கள் சீமானுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து திமுக இன்னைக்கு ஆளுகிற கட்சி, மிகப்பெரிய கட்சி தமிழ்நாடுலன்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தலைவர் ரசிகர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலைவர் அரசியலுக்கு வருவதை ரொம்ப அப்போஸ் பண்ண கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக. குறிப்பா நான் ஒரு சொன்னா, இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லையா தூத்துக்குடியில, அப்ப வந்து தலைவர் வந்து சரியான ஒரு விஷயத்த சொன்னாரு. வன்முறையாளர்கள் உள்ள புகுந்துட்டாங்க. ஓகேவா? இதுக்கு எல்லா கட்சிகளும் எதிர்கருத்து சொல்லலாம். அப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு வயசானவங்க எல்லாம் ஒதுங்கிக்கோங்க. இது என்ன ஓகேவா? இவர் சொல்லலாம் இல்ல அப்படின்னு பதில் சொல்லலாம். அதை விட்டு வயசானவங்கள ஒதுக்கிக்கோங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிற அனுபவம் என்ன, தலைவருக்கு இருக்கிற அனுபவம் என்ன, வயசு என்ன, பக்குவம் என்ன? ஒருவேளை தலைவர் அதுக்கு பதில் ரிப்ளை கொடுத்திருந்தாருன்னா உதயநிதி ஸ்டாலினாலேயோ இல்ல திமுகவிலயோ அன்னைக்கு தாங்கி இருக்க முடியுமா? பட் தலைவர் பெருந்தன்மையா அதை ஒதுங்கிக்கிட்டு போயிட்டார். பட் தலைவரோட பெருந்தன்மை நமக்கெல்லாம் இருக்காது இல்லையா? நாம சாதாரண மனிதர், அவரு எல்லாமே ஒதுங்கி போயிட்டார். மூணாவது வந்து அதிமுக. அதிமுக முன்ன இருந்த மாதிரி எம்ஜிஆருக்கு கீழே இருந்த அதிமுகவும் இல்ல புரட்சி தலைவி அம்மாவுக்கு கீழே இருந்த அதிமுகவும் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா அதிமுகல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கட்சி முக்கியமா தான் முக்கியமானு இருக்கும்போது தான் முக்கியம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. தன்னால என்ன பதவி வர முடியும், யாரு நான் எப்படி பொதுச் செயலாளரா இருக்க முடியும், நான் எப்படி ஒரு மந்திரி ஆறுது, நான் எப்படி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை தான் முக்கியமா பாக்குறாங்களோ இல்லையா, தமிழ்நாடையோ இல்ல மக்களையோ இல்ல ஈவன் அவங்களோட கட்சியை கூட அவங்க முக்கியமா பாக்குறது இல்லை. அவங்க கட்சியை முக்கியமா பார்த்துருந்தாங்கன்னா எல்லாம் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே அந்த கட்சி செதறி போனதுக்கு முக்கிய காரணமே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி பிரசன்ஸ் முக்கியமா நினைக்கிறாங்க. அவங்க கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஈவன் பாஜக கூட கூட்டணி போட்டிருக்கலாம். சோ இப்ப இந்த 3 கட்சியும் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன கட்சி இருக்கு நீங்களே கேளுங்க. நீங்க என்ன சொல்லுங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்களா? என்ன பிரசாத் அவர்கள் அதான் சொல்றாப்ல. உண்மையை சொல்லணும்னா 99% தலைவர் ரசிகர்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுற ஒரு மனநிலைக்கு சென்று விட்டார்கள். ஓகே, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜகவுக்கும் தலைவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. நான் சொல்றது வந்து மத்திய பாஜக, டெல்லி பாஜக. ஓகே, நரேந்திர மோடி அவர்கள் 400 இடங்களை பெற்று மீண்டும் பிரதமர் ஆக வேண்டும் என்று தலைவர் ரசிகர்கள் எண்ணுவதை போல நானும் அதே தான் நினைக்கிறேன். நரேந்திர மோடி தான் ஜெயிச்சு வரணும், 400 சீட் பாஜக ஜெயிக்கணும், அவர் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். வெளிநாடுகளில் குறிப்பா இந்தியர்கள் மேல மதிப்பு உயர்ந்ததுக்கு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, இது வந்து ஒரு அரசியல். இன்னொரு பக்கம் ஒரு தலைவர் ரசிகரா நான் பாக்குறது என்னன்னா மத்திய பாஜக தலைவருக்குன்னு நிறைய மரியாதைகள் கொடுத்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மத்திய பாஜக அரசு பாத்தீங்கன்னா தலைவருக்கு மேல எப்பவுமே ஒரு தனிப்பட்ட மரியாதை, ஒரு அன்பு, பாசம் வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தலைவருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்தாங்க, வாழ்நாள் விருதாக அதை கொடுத்தாங்க. அதை ஒரு தலைவர் ரசிகராக நான் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா மற்றும் மத்திய பாஜகவுக்கு உண்மையிலே பெரிய ஒரு நன்றி சொல்லணும். பல விஷயங்கள்ல தலைவர் மேல அவங்க மரியாதை வச்சிருக்காங்க.
இந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்சுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் கொடுத்தாங்க. ஓகே, கண்டிப்பா ராமர் டெம்பிளுக்கு அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க பிராண கண்டிப்பா பிரதிஷ்டைக்கு. அங்க ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்த மோடி தலைவரை பார்த்தோன்னே சௌக்கியமா எல்லாம் ஓகேவா அப்படின்னு நல்லா கேட்டாரு. இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா ஆமா ஆமா. So அதெல்லாம் இன்னொன்னு பார்க்கும்போது சார், நீங்க சொன்னதுனால நான் இதை சொல்றேன். தாதா சாஹிப் பால்கே விருது தலைவருக்கு அறிவிக்கும் பொழுது தலைவர் வாங்குறாரு அப்படின்னு அறிவிச்சார். ம், அதாவது தாதா சாஹிப் பால்கே விருது அறிவிக்கும் பொழுது மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல தலைவா ரஜினிகாந்துக்கு இந்த அவார்டு நான் கொடுக்குறேன், அரசாங்கம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அப்பவே வந்து ஆல்மோஸ்ட் தலைவர் ரசிகர்கள்லாம் பிளாட் சார். நீங்க சொன்னது உண்மை, 100% உண்மை அப்படின்ற மாதிரியான உண்மை. சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க சத்யன். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் வந்து தலைவான்னு சொல்லி போட்டு ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. உலகத்துல மிகப்பெரிய பவர்ஃபுல் ட்விட்டர் அக்கௌண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட அக்கௌண்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து தலைவான்னு சொல்லிட்டு அவரே உலகத்துக்கே மிகப்பெரிய தலைவர் கருதக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தலைவான் யாரை கூப்பிடுறாருன்னா நம்ம தலைவரை தான் கூப்பிடுறாரு. அதுதான் அவரும் இல்ல. பொதுவாவே இன்னைக்கு கூகுள்ல போயிட்டு கூட நீங்க தலைவான் அடிச்சு பாருங்களேன், சூப்பர் ஸ்டார் போட்டோ தான் வருது. சீமான் கூட கேக்குறாரு, என்ன அவர் பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க, தலைவா 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 சொல்றாங்க. நாங்க சரி கூகுள் ஏன்னு சொல்லுது. இன்னைக்கு தலைவர்ன்றது அகராதியில போய் தலைவர்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா அது என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். சோ அதனால மத்திய பாஜக மேல எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கு, உண்மைதான். அதனால நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும். அவருக்கு 400க்கு மேல் தொகுதிகளில் வென்று எம்பிகள் நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். இதுல எல்லாமே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இதே அளவு மரியாதைய தமிழக பாஜக தலைவருக்கு தருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சற்று சந்தேகம். அது கண்டிப்பா உண்மை சார். அது ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய தலைவர் ரசிகர்களே வந்து இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஒரு சைடுல ஒரு உண்மை, அது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை. ஆனா பாஜக, தமிழக பாஜக, தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த வரைக்கும் ஏறக்குறைய தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே தலைவரை வீட்டுல போய் சந்திச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்ப உள்ள தலைமை மேல தவறா இல்ல இப்ப உள்ள அந்த கூட்டத்தின் மேல உள்ள தவறா, ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோமே, அதனால உள்ள காழ்ப்புணர்ச்சியா என்னன்னு தெரியல. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு நானும் அறைவாகிறேன். பாஜக மத்தியில் உள்ள பாஜகவினுடைய தலைவர் பாசம் இல்ல தலைவர் மேல உள்ள அவங்க வச்சிருக்க மரியாதைன்றது தமிழக பாஜக இல்லைன்றதுதான் வந்து அப்பட்டமான உண்மையோடு எனக்கு தோணுது. நீங்க என்ன பாக்குறீங்க சார்? எப்படி சார் நினைக்கிறீங்க? 100க்கு 100 உண்மை. அதுக்கான காரணங்கள் என்னன்றத நான் சொல்றேன். முதல்ல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் யாருன்னா, அவர் பாஜகல சேர்றதுக்கு முன்னாடி தலைவரை சந்திச்சுதான் அரசியல் பேசினவர். சோ தலைவர் ஆட்சி பெற்று இன்னும் சொல்ல போனா தலைவர் கூட டைரக்டா அவரை சப்போர்ட் பண்ணிதான் அவர் பாஜகல துணை தலைவராக, மாநில துணை தலைவராக சேர்ந்து அதுக்கப்புறம் எல் முருகன் அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு இவரை தலைவர் பதவிக்கு கொண்டு வராங்க. ஓகே, இதுதான் அரசியல். இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பெரிய ஒன்றும் ரகசியம் நான் ஒன்றும் சொல்லல. அதே சமயம் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து அரசியல்ல களம் இறங்கணும்னு சொல்லிட்டு பாஜக மிகவும் விரும்புது. அது மத்திய பாஜக தான் குறிப்பா விரும்புது. எப்ப தலைவர் விலகிட்டாரோ அப்ப வந்து தமிழக பாஜக என்ன நினைக்குதுன்னா, 96ல எப்படி வந்து தலைவர் வந்து கலைஞருக்கு வாக்களிங்க, மூப்பனாருக்கு வாக்களிங்கன்னு அவர் ஒரு எல்லா மீடியாவை மீட் பண்ணி பேசினார் இல்லையா, அந்த மாதிரி பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக பாஜக எதிர்பார்க்குது. ஓகே, தலைவர் 96ல செஞ்சதை மீண்டும் செய்வாரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா செய்ய மாட்டார். ஏன்னா 96லயே அவர் செஞ்சுட்டு அது மூலியமா அவருக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் நல்ல பேர் கிடைக்கும். பிரச்சனைகளே நிறைய இருக்கு, ரசிகர்களுக்கே நிறைய கஷ்டங்கள் தான். சோ அதனால தலைவர் இனிமே எந்த ஒரு கட்சியும் கை காட்ட போவதில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அதனால அவர் எந்த கட்சியும் கை காட்ட போறது இல்லை. சோ அதனால அவருக்கு யாருக்கு விருப்பமோ அவருக்கு தான் ஓட்டு போட போறாரு. அவரோட ரசிகர்களுக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் எந்த விதமான கைட்லைன்ஸும் கொடுக்க போறது இல்ல. இது வந்து தமிழக பாஜகவுக்கு ஒரு சின்ன வருத்தம். அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைமைக்கு வந்த பிறகு பிஜேபியில பல பேரை உள்ள சேர்த்துட்டார். அதாவது குறிப்பா சொல்லணும்னா அதிமுக, திமுக, விசிக எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், அந்த கட்சியில இருந்து வெளியேறினவங்க, அந்த கட்சியில ஃபியூச்சர் இல்லைன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கடகடன்னு பாஜகல வந்து சேர்ந்து எப்படியாவது பாஜகல வந்து ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்றதுல இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான். தலைவர் எல்லாமே பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். தலைவர் யாரையும் திட்டினா நல்லவன்றத சொல்ல மாட்டார். பட் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்.
அப்போசிஷனை திட்டணும். அப்படி திட்டுறதுலதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, பாஜகவோட 2வது 3வது மட்டும் தமிழக தலைவர்கள் இருக்காங்களா, அந்த தேர்ட் லெவல் லீடர்ஸ் அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் வந்து ரஜினி தலைவரை திட்டுறது பொதுவெளியில, சோசியல் மீடியால எல்லாம் வந்து சும்மா அவதூறுவா பேசுறது தலைவரை பத்தி. இன்னொன்னு சார், அதாவது தலைவர் அவங்க இன்னொரு காரணம் வைக்கிறாங்க. என்னன்னா, தலைவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராம போனதுனால திமுகவுக்கு அது வந்து சாதகமா போயிருச்சு. ஏன்னா அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பாரு, அப்படியே வந்து இங்க வந்து ஒரு மாதிரியான ஆன்மீக அரசியல் பேர்ல பாஜகவின் அரசியல் உள்ள கொண்டு வந்துடலாம். அவர் வராம போனோடனே அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் திமுக மாறிடுச்சு. அதனாலதான் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு வெறுப்பும் இருக்கு. அவர் கடைசி நேரத்துல வந்து வேணும்னே வந்து 1996 திருப்பி கொண்டு வந்துட்டாரு. அது காரணம் அவர் வரேன்னு சொல்லிட்டு வராம போனதுதான். அவர் வந்திருந்தாருன்னா ஓட்டை பிரிச்சிருப்பாரு. திமுகவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்காது. திமுக எப்படி மைனாரிட்டி திமுகவா இருந்திருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். இவர் வர்றேன்னு வராம போனதுனாலதான் அவங்க பெருவாரியான வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வெறுப்பும் இருக்கு சார் அவங்களுக்கு, பாஜகவுக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அதையும் ஒரு காரணம். அந்த வெறுப்பை நான் ஏத்துக்கிறேன், அந்த வெறுப்பு இருக்கு. பட் நான் அந்த வெறுப்புக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி, பாஜகன்றது ஒரு அரசியல் கட்சி, ஓகே. அது அந்த கட்சி தன்னோட திறமையாலும் தன்னோட நிர்வாகத்தாலும் தான் மக்களுக்கு செய்யற சேவைகளால வெற்றி பெறணும்ன்ற நினைக்கணுமே ஒழிய, தலைவர் அரசியலுக்கு வருவதும் தலைவர் அரசியல் இருந்து விலகுவதும், தலைவர் விலகியதால் அது திமுக லாபகமாக முடிஞ்சிருச்சுன்றதும், நீங்க எதுக்கு தலைவரை டிபெண்ட் பண்ணி உங்க கட்சியை நடத்துறீங்க? தலைவர் வந்து நினைக்கிறாரு, வராரு, வர வேண்டாம், சூழல் சரியில்லை, கொரோனா பீரியடா இருக்கு, அவர் வந்தா அவரோட ரசிகர்கள்லாம் வந்து தேர்தல் களத்துல இறங்குவாங்க, பிரச்சாரத்துல இறங்குவாங்க, பல பேர் ரசிகர்கள் உயிரை இழப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தான் சிஎம் ஆறத விட தன் ரசிகர்களோட உயிர் தான் முக்கியம்ன்றதுக்காக தன்னோட சிஎம் பதவியே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு தலைவர். அவரு வந்து நீங்க ஜெயிக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? நீங்க நல்ல சர்வீஸ், நீங்க திமுகவோட நல்ல பெரிய கட்சியா வளர்ந்து வாங்க. தலைவர் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார், அதாவது உங்களுடைய இந்த கோபத்தை மத்திய பாஜக இருக்கிற மாதிரி தமிழக பாஜக இல்ல, அதனால வந்து ஒருவேளை தலைவர் ரசிகர்கள் எந்த மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு நீங்க சொல்ல வர்றீங்க? ஒவ்வொரு பாயிண்டா போவோம், ஓகே. இப்ப வந்து 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தமிழக பாஜகவின் 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தலைவரை வந்து பொதுவெளியில இல்ல இந்த சோசியல் மீடியால தப்பா பேசுறத தமிழக பாஜக தலைவருக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும். அட்லீஸ்ட் ஒரு மரியாதை ரீசனுக்காகவாது அட்லீஸ்ட் அவங்கள வந்து நாம ஒன்னும் தலைவர் அவங்கள பாராட்டி பேசலாம் நாங்க எதிர்பார்க்கல. இதெல்லாம் செய்யாதீங்க, தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி இந்த எதிர்ப்பு அரசியல் செய்யற மாற்று கட்சியில இருந்து வந்து பாஜகல இருக்கிற எதிர்ப்பு அரசியல் செய்யறவங்க அடங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு அரசியல் செய்யறதுனால நம்ம பாஜகல சீக்கிரமா வளரலான்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அந்த எண்ணம் தவறான எண்ணம்ன்றது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது பாஜகவின் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கடமை இருக்கு, தலையாய கடமை. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க கஷ்டப்படுத்திட்டு நீங்க ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா ஜெயிச்சிடலாம். ஆனாலும் வந்து தேவையில்லாம எதுக்கு இந்த வாக்கு சதவீதத்தை நீங்க இழக்குறீங்க? உங்களுடைய தலைமை, அதாவது பெரிய தலைமையை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க தேவையில்லாம ஒரு சின்ன சில்லறை சண்டைக்காக எதுக்கு ஒரு வாக்கு சதவீதம், ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதத்தை நீங்க எதுக்கு இழக்குறீங்கன்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கலாம் இல்லையா? கரெக்ட். சரி, இப்ப யாருக்கு வாக்களிக்கலாம்? திரும்ப திரும்ப அந்த கேள்வியில தான் சுத்தி நம்ம அங்கதான் வரோம் சார். ஆமா, கண்டிப்பா. சரி, இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுது? முதல் விஷயம் வந்து இந்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சியில மக்கள் வந்து வெறுப்புல இருக்காங்க. நிஜமாலே சென்னை, சவுத் சென்னை எல்லாம் போனீங்கன்னா, இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் செம்ம கடுப்புல இருக்காங்க. சும்மா நடைமுறைக்கு ஒத்து வராத நீட்டை ரத்து பண்ணுவோம், நகையை போய் அடமானம் வைங்க, நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா மூட்டு கொடுக்குறோம், தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ். இப்போ கூட சிலிண்டர் 500 கொடுக்குறோம், பெட்ரோலுக்கு 50,000 ரூபாய் வரி போடுற நீங்க அது இப்போ எப்ப வேணா குறைக்கலாமே. ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்க போடுற வரி எவ்வளவு? அதை நீங்க பெட்ரோல் பங்க்ல வந்து போடணும். இது வந்து உண்மையிலே சொல்றேன், பெட்ரோல் பங்க் ஒவ்வொரு பொருள் வாங்கினாலும் அதுல மத்திய அரசு வரி என்ன, மாநில அரசு வரி என்ன, பொருளோட ரேட் என்ன, டோட்டல் எவ்வளவுன்றத வந்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா வரி நாம தான் கட்டுறோம், நமக்கு தெரியணும். பொருளை வாங்கும்போது பொருளோட உண்மையான விலை என்ன, வரி எந்தெந்த அரசுக்கு எவ்வளவு வரி போச்சு, பொருளோட விலை என்னன்றது ஒரு கன்சியூமரா எனக்கு தெரியணும்.
சோ அதை போடணும். சோ அதனால திமுக மேல மக்கள் செம வெறுப்புல இருக்காங்க. அதனால இந்த தேர்தல்ல திமுக அதிகப்படியான சீட்டுகளை ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு தான். ஓகே, அவங்களுக்கு நல்லா தெரியும். இதை வச்சுட்டு 2026ல அவங்களால கண்டிப்பா ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. 2026ல 2026ல திமுக ஒரு டம்மி கட்சியா மாறிடும். அவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க சார். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இங்க வந்து 2024ல திமுக தான் ஜெயிக்கும்ன்றது நீங்க ஆணித்தரமா சொல்றீங்களா? நான் அதாவது 39 தொகுதியில 39 பிளஸ் 1ல 40 தொகுதிகள்ல ஜெயிச்சிடும். பாஜகவுடைய நிலைமை இங்க நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? பாஜக என்ன, அதாவது ஏறக்குறைய நேற்று பல பேர், அதாவது கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரே பின்தங்கிதான் இருக்கு, நெல்லையும் பின்தங்கிதான் இருக்கு, பல கட்சிகள் பின்தங்கிதான் இருக்கு அப்படின்றாங்களே. நம்ம அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு தான் மேக்சிமம் ஓட்டு போடணுன்ற மாதிரி தயாரா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க, நம்மளும் சொல்றோம். அப்படின்ற பட்சத்துல ஆனா ஸ்டார் தொகுதிகளாக பாஜக அறிவிக்கிற தொகுதிகளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக தான் இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கும்ன்றீங்களா நீங்க ஆணித்தரமா? இல்ல, திமுக வந்து அதிகபட்சமான தொகுதிகளை வெல்லும். ஓகேவா? இப்ப அவுட் ஆஃப் 40 இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சொல்றேனே, கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் வந்து திமுக 30+ தான். ஓகே, ஆனா இதே வந்து ஒரு ஒரு 6 மாசம் முன்னாடியோ 1 இயர் முன்னாடியோ பாத்துருந்தீங்கன்னா திமுக வந்து 40+ இருந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி 40 அவுட் ஆஃப் 40 இருந்திருக்க வேண்டிய திமுக இன்னைக்கு டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதிமுக, நான் சொன்னேன் இல்லையா, அதிமுக வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்காகவோ சேவை செய்யணுமோன்னு நினைக்கல, அந்த இண்டிவிஜுவலோட குரோத்துக்காக பாக்குறதுனால தான் அவங்க வந்து பாஜக கூட்டணியில இருந்து விலங்கினாங்க. இப்ப பாஜக கூட்டணியில இருந்தா ஒரு சும்மா ஒரு உதாரணம், பாஜக கூட்டணியில இருந்திருந்தா சவுத் சென்னை வந்து ஜெயக்குமார் பையனுக்கு கிடைச்சிருக்காரு. ஆமா ஆமா உண்மை. ஓகேவா? சோ சவுத் சென்னை வந்து பாஜக அந்த தொகுதியை கேட்டிருக்கோம், அது அவருக்கு கிடைச்சிருக்காது. அதனால ஜெயக்குமார் வந்து பாஜகவை தொடர்ந்து எப்படி எப்படிலாம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பண்ணி அண்ணாமலை மேல தாக்குதல் நடத்தி வெளியே வந்துட்டாங்க. எப்படியோ சிக்கல், எப்படி எப்படிலாம் சிக்கல் உண்டு பண்ண முடியுமோ அப்படி எப்படிலாம் சிக்கல் பண்ணி ஏதோ பண்ணி பாஜக வெளியில அனுப்பிட்டாங்க, கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் சுயநலமா என்ன பண்ணாங்க, பாஜக வெளில அமிச்சா காங்கிரஸ் சேர்ந்துரும், விசிக சேர்ந்துரும், கம்யூனிஸ்ட் சேர்ந்துரும், திமுக தனித்து விடப்படும், அதிமுகவோட எல்லா கூட்டணியும் வந்துடும் சொல்லிட்டு நம்ம அதாவது இந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்னு இந்த கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து கெடுத்தாங்க. அதான் உண்மை. அதாவது பாஜக ஒன்ன கலட்டி விடு, மத்த எல்லாம் அவங்கள வந்து தயாரா இருக்கான் அப்படின்ற மாதிரியான கிளப்பி விட்ட இந்த முட்டாள்தனமான பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் தான் சார் பாதி அதிமுக கேடே. உண்மையை சொல்லணும்னா எடப்பாடியாருக்கு விபூதி பூசிட்டாங்க. ஓகேவா? எல்லாரும் என்ன சொன்னது, நம்ம காங்கிரஸ்க்கு ஒரு திமுக கொடுக்கறதோட 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம், விசிகாக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், கம்யூனிஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், சோ அப்ப எல்லாம் நம்ம கிட்ட ஓடி வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சந்தோஷமா வாங்கிப்பாங்க. அந்த கணக்கு ஓரளவு வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. திமுகவும் என்ன நினைச்சாங்கன்னா காங்கிரஸ்க்கு 6 தான் கொடுக்கணும், விசிகாக்கு 1 தான், கம்யூனிஸ்டுக்கு எல்லாம் 1 தான் மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடுல தான் இருந்தாங்க. அதனாலதான் வந்து அவங்களோட பார்கெனிங் வந்து உடனே முடியல. நிறைய 1 2 பேச்சுவார்த்தைகள், 1 சுற்று 2 சுற்று 3 சுற்றுன்னு போயிட்டே இருந்துச்சு. இங்க குறிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த தொகுதி உடன்பாடு வர்ற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக்குன்னு ஒரு போதை ஆசாமி மாட்டிக்கிட்டார் கஞ்சா கடத்தல்ல. அதுதான் ஆமா உண்மை உண்மை உண்மை. கடத்தல மாட்டின பிறகுதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு டப்புன்னு 10 தொகுதியை கொடுத்து விட்டாங்க. உண்மை உண்மை. அதெல்லாம் வந்து சாணக்கியத்தனம் வந்து திமுக சொல்லி கொடுக்க தேவை சார். அவங்களுக்கு வந்து ரத்தத்திலே ஊர்னது அப்படியே அடிச்சிருவாங்க. ஆமா. சோ இப்படி ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு அதனால நான் திமுக சரிவு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2024லயும் சரிவு, அந்த சரிவு அப்படியே தொடரதான் போகுது. ஆனா இன்னும் 2 வருஷத்துல இவங்க ஒன்றும் மக்களுக்கு பெரிய சாதனையோ எதுவும் பண்ண போறது இல்லை, அந்த சரிவு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். 2026ல திமுகன்ற கட்சி மிகப்பெரிய படுதோல்வி அடையும். ஓகேவா? நான் ஏன் 2026 இதோட லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னா, என்னோட சிந்தனைகள் எப்பவுமே தலைவரை பத்தி தான். 2026ல நம்மளோட அசம்பிளி எலெக்ஷன் எப்படி இருக்கும், அதுல தலைவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்னே தான் சொல்லுவேன். நான் கடவுள்கிட்ட போய் டெய்லி வேண்டிக்கிறேன், எனக்கு நல்லது கொடு, இந்த நாட்டை நல்லபடியா வை, மக்களுக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டே தான் இருக்கும். கடவுள் அதை கொடுப்பாரா, செய்வாரா, இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நம்பிக்கை தான். ஓகே, கடவுள் வந்து என்கிட்ட சொல்லல நீ என்ன வேண்டிக்கிட்டே இருப்பா, நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த தலைவர் 2026ல அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன்.
தலைவர்ன்ற எல்லா கடவுள். ரஜினி ரசிகர்கள் ஏறக்குறைய அனைத்து ரஜினி ரசிகர்களுடைய மனசும் அந்த மனக்குமலும் தான் சார். அது நடக்கல, ஓகே ரைட்டு, தலைவர் வேணான்ட்டாரு. நம்ம நினைப்போம், நம்புவோம், வந்தா வருது, இல்லைன்னா ஒன்னும் என்ன குறைஞ்சு போயிரு, நம்ம எதுல குறைஞ்சிட்டோம், நம்ம பாட்டுக்கு இருந்து போறோம், அவ்வளவுதான். அவர் பேர் சொல்லி வாழ்ந்துட்டு போறோம். இல்ல அதாவது கடவுள்ன்ற தலைவர் அந்த வரத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தான் இந்த வேண்டுதல். ஓகே, இதுல முக்கியமான ஒரு தலைவர் மீண்டும் வருவாரான்ற கேள்வி வந்து எல்லார் மனதிலையும் இருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு பதில் சொல்றேன். தலைவர் ஏன் கட்சியை ஆரம்பிச்சார், அதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஒண்ணு, மக்களுக்கு நல்லது செய்யணும். இங்க சிஸ்டம் சரியில்லை, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இருந்துச்சுன்னா தமிழகம் முன்னேற முடியாது அப்படின்ற மெயின் காரணத்துக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அந்த காரணம் உயிரோட தானே இருக்கு. அந்த காரணம் இன்னைக்கு சிஸ்டம் நல்லபடியா ஆயிடுச்சா? இன்னும் அந்த காரணம் அலைவா தானே இருக்கு. அந்த காரணம் இன்னும் தேவைப்படுது இல்ல, அவரோட வரவு இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? விலகினார் கொரோனா என்ற ஒரு தொற்று காரணத்தினாலதான். பல பேர் உயிருக்கு பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய ஒரு தொற்று, தன் ரசிகர்கள் இதனால் உயிர் இழக்க கூடாதுன்னு நினைச்சார். அந்த காரணம் இருக்கா? இல்ல சார், அது இன்னைக்கு இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அவருக்கான அந்த ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அந்த இது பிரச்சனை சால்வ். சோ அவர் அரசியலுக்கு வர வேண்டிய காரணம் இன்னும் உயிரோட இருக்கு. அவர் அரசியல்ல இருந்து விலகின காரணம் இறந்துருச்சு, செத்து போச்சு. உண்மை உண்மை. ஓகேவா? சோ அவர் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் உருவாகிட்டு தான் இருக்கு. வரலாம் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஓகேவா? சோ திமுக அவுட் பார்த்தாச்சு. ரெண்டாவது அதிமுக வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் பிஜேபி வந்து அதிமுகவை சின்ன பின்ன ஆடதான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல கூட்டணியில நின்னுந்தா கண்டிப்பா என்டிஏ வந்து ஒரு 30 சீட்டுக்கு மேல அடிச்சிருப்பாங்க. இந்த கூட்டணியில இல்லாததுனால இவங்க இப்ப வந்து 5 சீட்டு 7 சீட்டு அந்த ரேஞ்சில நிக்கிறாங்க. சோ 30 சீட்டுக்கு மேல அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு இத்தினூண்டு குறைஞ்சிருச்சேன்ற கோபம் வந்து அதிமுக மேல பிஜேபியோட தலைமைக்கு மிக மிக அதிகமா இருக்கு. ஆல்ரெடி பல முன்னாள் மந்திரிகள் மேல ஏகப்பட்ட கேசுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனுடைய விஷயம் வெளியே வரும். அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் இனிமேதான் வெளியில வரும், கண்டிப்பா வரும், விட மாட்டாங்க. அதே மாதிரி திமுகலயும் பல மந்திரிகள் கோர்ட்ல வந்து ஊழல் ஆடிட்டு இருக்காங்க. இதுல எத்தனை அப்புறம் உள்ள போவாங்கன்னு தெரியல. ரெண்டு பலமான கட்சி வந்து இந்த நிலைமையில இருக்கு. மூணாவது கட்சி பாஜக. 2024 இப்ப வந்து எல்லாரோட ப்ரெடிக்ஷனு கள நிலவரம் அப்படி இப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 5 சீட்டு அப்படி ஜெயிப்பாங்கன்ற மாதிரி இருக்கு. நான் கூட ஒரு 5 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு தான் நம்புறேன். மேபி 5 சீட்டுன்றது அதிகம் இல்லையா சார்? அதிகம் தான். அதுக்கான காரணத்தையும் சொல்றேன். இந்த 5 சீட்டு ஜெயிக்கிறது, நான் சொல்ற தொகுதிகளை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு வந்து மிஸ்டர் அண்ணாமலை கோயம்புத்தூர், பிரஸ்டீஜ் இஷ்யூ, எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. ரெண்டாவது வந்து திரு நயினார் நாகேந்திரன், திருநெல்வேலி. உங்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு நபர் நினைக்கிறேன். அவரு கண்டிப்பா ஜெயிப்பார். ஏன்னா திருநெல்வேலியோட மண்ணின் மைந்தன் அவர். சந்து பொந்துல இருந்து அந்த அந்த ஏரியால எல்லாருமே வாங்க போங்க அப்படின்னு அப்படின்ற ஜமீன்தார் வாங்க வாங்க ஜமீன்தார் அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஆளு. அவருக்கு இந்த ஜாதி மதம்லாம் கிடையாது. இஸ்லாமியர் ஆகட்டும், கிறிஸ்துவர் ஆகட்டும், எல்லாருமே அவர் மேல 30 வருஷமா அரசியல்ல இருக்காரு. அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவரு ஜெயிப்பார். மூணாவது நான் ஜெயிக்கிறன்னு நினைக்கிறது வந்து தேனியில டிடிவி. அவர் வந்து பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறாரு. அது உண்மை. அது அதுலயும் மாற்றுக்கிறது இல்லை. இது அழகா சொல்லியிருக்காரு. அதிமுக பின்னால் வருவதாக இருந்தால் நான் ஓபிஎஸ் தலைமையாக போடுறதுல எனக்கு எந்த சிக்கலும் இருக்காரு. 2001 அம்மாட்ட ஓபிஎஸ் காமிச்சது நான் தான். நாளைக்கு இது நடந்ததுன்னா ஓபிஎஸ் சிஎம்ஆ போட்டு நான் அவருக்கு சேவை செய்ததுல எனக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு அவ்வளவு தெளிவா போல்டான ஸ்டேட்மெண்ட் சார். அது உண்மையில கேட்கும்போது புள்ள இருந்துச்சு ஒரு நிமிஷம். அதே மாதிரி அடுத்தது வந்து ஓபிஎஸ் ஜெயிப்பார். ஏன் ஓபிஎஸ் ஜெயிப்பார்னா அவருக்கு வாழ்வாதாரமான இந்த எலெக்ஷன் அவராலே ஒரு எம்பி கண்டிப்பா ஜெயிப்பார். சொல்றேன், ஒண்ணு அவருக்கு சாவா வாழ்வா எலெக்ஷன். கண்டிப்பா அவர் தோத்துட்டாருன்னா இவர் எப்படி அதிமுக மீட் எடுக்க போறாரு, எப்படி ஒரு எம்பி ஆக முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வந்துரும். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து தன்னோட தொகுதியை வந்து டிடிவிக்கு விட்டு கொடுத்துட்டாரு, தேனிய.
விட்டு ஆமா கொடுத்துட்டு ராமநாதபுரத்துல போட்டியிடுறாரு. ஓகேவா? கண்டிப்பா ஸோ அதனால வந்து டிடிவியோட விசுவாசிகள் எல்லாமே ராமநாதபுரத்துல எப்படியாவது ஓபிஎஸ் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர வேலை வெறியோட பார்ப்பாங்க. இறங்கி செஞ்சிட்டு இருக்காங்க. மூணாவது கண்டிப்பா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்போசிஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. நவாஸ்கனி வந்து 5 வருஷமா மக்கள் பார்க்கவே இல்லை. அது உண்மை உண்மை தெரியாததோட சரி, ஆமா பணக்காரரு, உண்மை வசதியானவரு, எஸ்டி கொரியர் நடத்துறாரு, எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் வச்சிருக்காரு ஒழிய அவர் மக்கள் என்ன பாக்குறாருன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா அவரோட கம்பெனில இடி ரைடு எல்லாம் நடந்துச்சு. ஓகே ஓகே ஓகேவா? சோ அதனால அவருக்கான பேர் மக்கள் மத்தியில நல்லா இல்ல. ஆமா உண்மை ஓகே. உண்மை சோ அதனால ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5வது நான் சொல்ற 5வது தொகுதி தர்மபுரி. ஓகே. 2014ல தர்மபுரியை பாமக ஜெயிச்சது. அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சாரு. இந்த முறை அவர் உங்க மனைவி நிக்கிறாங்க. இந்த முறை அதோட அவங்களோட பொண்ணுங்க 2 பேரும் தெருவா அலையறாங்க. நல்லா பேசுறாங்க சார். உண்மையிலே அது இந்த தடவை ஒரு கவர்ச்சிகரமான தவறா சொல்லுவாங்க. அது ஒரு புதுமையான விரும்பத்தக்க உண்மையிலே பார்த்தா ஏதோ நம்ம வீட்டுல நம்மளுடைய அக்காமார்கள் தங்கைமார்கள் பேசும் பொழுது எவ்வளவு ஒரு அந்யோன்யம் ஆத்மார்த்தமா பேசுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு அழகா இருந்து பாக்குறதுக்கு. இப்படியான ஒரு பெண்கள் இவ்வளவு நாளும் வந்து அவங்களுக்கு துணையா இல்லையே அரசியல் பிரச்சாரங்கள் நினைக்கும் பொழுது அந்த வீட்டு பெண்கள் அந்த பகட்டு இல்லாம அழகா பேசினாங்க. நல்லாவே இருந்தது. நீங்க சொல்றது நியாயமானது, உண்மையானதும் கூட சார். கண்டிப்பா அது ஒண்ணு. 2வது அந்த பொண்ணுங்களை வந்து அந்த வயசானவங்க வந்து அவங்களோட பேத்தி மாதிரியும் அவங்களோட பொண்ணு மாதிரியும் ஃபீல் பண்றாங்க. உண்மை ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தான். நீங்க சொல்றது உண்மை. அப்படியே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி அப்போசிஷன்லயும் பெரிய ஆளுங்க கிடையாது. முன்னாள் எம்பி செந்தில்குமார் சூப்பரா நல்ல பேர் வாங்கி அவரு அது கஷ்டம் சார். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரை எதிர்த்து சாதாரண ஒருத்தனா கூட ஜெயிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து சேட்டை பண்ணிட்டார். ரொம்ப சேட்டை பண்ணிட்டார். ஆமா. சோ அதிமுகலையும் பெரிய வலுவான போட்டி இல்ல இருக்கிற மாதிரி தெரியல. சரி, நீங்க பொன்னார் எப்படி சார்? கன்னியாகுமரி என்ன விட்டுட்டீங்க லிஸ்ட்ல இருந்து? பொன்னாருக்கு ரொம்ப கஷ்டம் தான். டஃப்பான ஒரு இந்த 5 பேரை முடிச்சிடுறேன். இந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா இவங்க யாருமே பாஜகவால ஜெயிக்கல. 5 பேர் சொன்னேன். அண்ணாமலை சொன்னேன், நயனார் நாகேந்திரன் சொல்றேன், சௌமியா அன்புமணி சொல்றேன், ஓபிஎஸ் சொல்றேன், டிடிவி சொல்றேன். இதுல 5ல 2 தான் பிஜேபி, 3 கூட்டணி. புரியுது. அந்த 2 பிஜேபியும் தன்னோட தனிப்பட்ட செல்வாக்குல தான் ஜெயிக்கிறாங்க. உண்மை. சோ இப்ப பாஜக வந்து ஓட்டு வங்கி அதிகரிச்சிருச்சு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க சார்பா நிக்கிற கேபி ராமலிங்கம், எல்லா ரமேஷ் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, ப்ரொஃபசர் எல்லாருமே ஜெயிக்கணும். ப்ரொஃபசர்லாம் வாய்ப்பே இல்லை சார். மதுரை ப்ரொஃபசர்லாம் வாய்ப்பே இல்லையா? ராமசீனிவாசன். சோ அவங்க எல்லாம் ஜெயிக்கணும். அவங்க எல்லாம் ஒரு பாஜகல வந்து பேர் கூட தெரியாத ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறாருன்னா தான் அது பாஜகவோட வாக்கு. உண்மை. அண்ணாமலை ஜெயிக்கிறாருன்னா இப்ப வந்து சிங்கப்பூர்ல இருந்து கூகுள் பே ஆப்பை கிரியேட் பண்ணவர் வந்து அவர் இத்தனை வருஷமா ஏன் அவர் பிஜேபிக்கு ஏன் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணல? ஏன் அண்ணாமலைக்கு வந்து பண்றாரு? அதெல்லாம் அண்ணாமலை மேல வச்சிருக்கிற ஒரு தனிப்பட்ட பாசம், அந்த ஒரு மரியாதை, நம்பிக்கை. சோ இந்த 5 பேருமே தனிப்பட்ட செல்வாக்குல தான் ஜெயிச்சுக்கிறாங்க. ஓகே. இப்ப நீங்க கன்னியாகுமரி கேட்டீங்க. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே ஸ்டேட் ரிலேட்டட் கான்ஸ்டிடுவன்சி கிடையாது, நேஷன் ரிலேட்டட் கான்ஸ்டிடுவன்சி தான். ஓகே. ஒண்ணு காங்கிரஸ் போடுவாங்க. 2014ல பொன்னார் ஜெயிச்சாரு. பொன்னாரோட அப்பா வந்து எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஒரு விஜய் வசந்த் அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வராரு. அவர் விஜய் வசந்த் காங்கிரஸ் குடும்பம், செல்வாக்கு இருக்கோ குமரி ஆனந்தனோட தம்பி பையன், வசந்தகுமாரோட மகன், ஆமா தமிழிசையினுடைய என்ன சொல்றது தம்பி, வரிசையா அது அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரிய குடும்பம் இருக்கு சார். அது உண்மை. நீங்க சொன்னது வசந்தகுமார் அந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சதும் சரி. ஏன்னா நாங்குநேரி, நான் பிறந்த ஊரான நாங்குநேரிலையும் அவர் வந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு. எங்க ஊர் மக்களுக்கே அவர் இறக்கும் பொழுது கண்ணீர் விட்டு அளவு எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க சொல்றது ஒரு வகையில என்னால ரிலேட் பண்ண முடியுது. ஆனாலும் விஜய் வசந்தா பொன்னாராங்கும் போது கூட பொன்னார் வந்து பெருசா இல்லையா அப்படின்னு இல்ல. விஜய் வசந்தா பொன்னாரான்னு நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில எடை போட்டு பாத்தீங்கன்னா பொன்னார்னு இருக்கும். பட் வாக்கு தானே முக்கியம் நமக்கு. இப்ப எல்லா தொகுதியிலும் யார் நல்லவரு, யாருக்கு ஓட்டு போட்டா தொகுதிக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா அது வேற கதை.
மக்கள் யாருக்கு கண்டிப்பா. வாக்களிக்க போறாங்கன்றத இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது காரணம் சொல்றேன். கன்னியாகுமரியில வந்து சிறுபான்மையர் ஓட்டுகள் அதிகம். குறிப்பா கிறிஸ்துவர்கள் சரி. ஓட்டு அதிகம். அந்த சிறுபான்மையர் ஓட்டை வந்து எப்படி பாஜக வாங்க போகுது? ஓகேவா? 3வது ரைட். வெலவங்கோடோட சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தேர்தல் நடக்குது. ரிசைன் பண்ணிட்டு பாஜகல சேர்ந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? அவங்களுக்கு ஏன் வெலவங்கோடு தொகுதியை மீண்டும் கொடுக்கலன்றது எனக்கு தெரியல. அத பத்தி எந்த பேச்சுமே காணோம். ஓகே. கண்டிப்பா. அதனால அவங்க வருத்தத்துல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்யறாங்களா சத்யன், நீங்க எங்கேயாவது பாக்குறீங்களா? இல்ல பெருசா இல்ல சார். அதாவது அவங்களுடைய ஈடுபாடு இல்ல. அவங்க வந்து போனதை ரெக்ரெட் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள், மீடியாக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அவங்க போன ரெக்ரெட் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2026ல எப்படி அடுத்த எலெக்ஷன் வருது அப்ப உங்களுக்கு கொடுத்துருவோம். எதுக்கு இந்த 2 வருஷம் நீங்க கட்சி பணி பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களை வந்து ஒரு பேசிக் காரியகர்த்தா வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. அதை அவங்க பெருசா விரும்பல. அதே நேரத்துல அவங்க ஃபுல் ஃபோர்ஸா இறங்கி வந்து பாஜக வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப வெலவங்கோடுல இருந்து எப்படி வாக்குகள் கிடைக்கும்? உண்மை உண்மை உண்மை. இப்படி பாத்தீங்கன்னா பொன்னாருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்க சொல்ற நீங்க அரைவார பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் தான் சார். இந்த மாதிரி சில இடையூறுகள் பொன்னாருக்கு இருக்கு. ஓகே. அதனால பொன்னார் வெற்றி வாய்ப்புன்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் தான். சோ இப்ப நம்ம பார்த்ததை ரீகேப் பண்ணுவோம். திமுக வந்து அடி வாங்க போகுது இந்த தேர்தல்ல. ஓகே. அதிமுகக்கு மிகப்பெரிய அடி. ஓகே. பாஜகக்கு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் ஒழிய நேரடியா பாஜகக்கான வாக்குகள் பெருசா இன்க்ரீஸ் ஆக போறது இல்ல. சிலர் வெற்றி பெற்றாலும் தனிப்பட்ட செல்வாக்குல தான் வெற்றி பெற போறாங்க. இல்ல இப்போ 3வது பெரிய கட்சியா பாஜக வந்துருமா? இல்ல நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் நடுவில் அந்த இழுபறி இருக்குமா? நாம் தமிழர் யாருங்க? என்ன சார் அப்படி கேட்டீங்க? அவங்களும் வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா மைக்கு சின்னத்தை எடுத்து அவங்களும் ஊரா சுத்திட்டாங்க. நாம் தமிழர் யாருன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அவங்கதான் 3வது பெரிய கட்சியா வருவாங்கன்னு மேடைக்கு அவங்களுடைய சின்ன மைக்கு வச்சு பேசிட்டீங்க. இல்ல இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து ஒண்ணு தமிழ்நாடு ஆண்ட கட்சி அதிமுக, 2வது வந்து தமிழகத்தை ஆள்ற கட்சி திமுக, 3வது வந்து 3ஆம் முறையா வெல்ல போற பாஜக. இவங்களோட ஒப்பிடும் போது நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சி. கண்டிப்பா கண்டிப்பா உண்மை 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 சார். இல்ல அப்ப நீங்க அதை வந்து ரேஸ்லயே வைக்கலன்றீங்க. ரைட். ஓகே. நாம் தமிழர் கேட்டதால இன்னொரு அடிஷனல் தகவல் தரேன். ஓகே. சரி. இப்போ 2017ல வந்து தலைவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு அறிவிச்சார் இல்லையா? அறிவிச்ச உடனே எல்லா கட்சிகளும் இந்த மீன் தண்ணில இருந்து எடுத்து வெளியில போட்டுட்டீங்கன்னா எப்படி துள்ளும், துடிக்கும். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி எல்லா கட்சியும் துடிச்சிச்சுல. ஆமா ஆமா ஆமா. ஏன் இப்ப விஜய் அனௌன்ஸ் பண்ற ஏன் எந்த கட்சியும் பெருசா துடிக்கல? அது சார் அததான் சார் நம்ம போராடம்லாம் கேட்கிறோம். என்ன அவருக்கு மரியாதை கிடையாது. தமிழ்னு அவரு இப்படி அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு. அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்கன்னா யாருமே கண்டுக்கல. யாரும் இது பதில் சொல்லல வைக்கல. அவர் பாட்டு கட்சி ஆரம்பிச்சு 3 மாசம் கட்சி சும்மா இருக்கு சார். அது இதுல ஏன் அப்படி யாருமே துடிக்கலன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் சும்மா கிடையாது. எல்லாம் சாணக்கியமான திங்கிங் உள்ளவங்க தான். அரசியல்வாதிக்கு ஒரு நரம்பு அதிகம் தான். அவங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பர் ஸ்டார் வந்தாருன்னா அவங்களோட வெற்றி வாய்ப்பு அடிபடும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் சூப்பர் ஸ்டாரை உள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணியில இருந்த மீன் வெளியில போட்ட மாதிரி துள்ளி குதிச்சாங்க. விஜய் அரசியலுக்கு வருவதால நம்மளோட கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு தான் பெரிய கட்சிகள்லாம் நினைக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. குறிப்பா அதிமுக, திமுக, பாஜக இந்த 3 கட்சியுமே என்ன நினைக்குது, விஜய் அரசியல் வர்றதுனால நமக்கு என்னப்பா பாதிப்பு, அதனால ஒண்ணுமே இல்ல, அவர் பாட்டு வரட்டும், அவர் ஒரு கமலஹாசனாவோ இல்ல அவர் ஒரு டி ராஜேந்திராவோ இல்ல அவர் ஒரு பாக்கியராஜாவோ அவர் போவாரு அப்படிதான். ஓகேவா? இதுல ஏன் இப்ப விஜய் இழுத்தனா இந்த நாம் தமிழர்ல ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? எது சொன்னாலும் AK-74 சுட்டவனா இருந்தா 28 கறி கிலோ சகோதரர் நாதான் சொல்லிட்டு ஒரு அள்ளி வீசுற பொய்களை நம்பக்கூடிய கொஞ்சம் கூட காமன் திங்கிங் இல்லாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் விஜய்க்கும் இருக்கு. இதுல குறிப்பா இன்னும் சொல்ல போனோம்னா இந்த நாம் தமிழர்ல இருக்கிற இந்த கூட்டம் கொஞ்சம் கூட்டம் விஜய் பக்கம் போனாலும் ஓடிடும். போயிடும் சார். அதுதான் சார் பாவம். அந்த மனுஷன் 15 வருஷமா கட்சி இருக்கிறவன பூரா விட போறாரு. அதான் நடக்க போகுது. உண்மை. கரெக்டா சொன்னீங்க சார். உண்மை உண்மை. அதான் சார். அப்ப அதை நீங்க லிஸ்ட்லயே வைக்கலன்றீங்க. எதுக்குமே கிடையாது.
இப்ப நாம் தமிழர்ல ஒரு உண்மை. எம்பி ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாரு? கண்டிப்பா அது கண்டிப்பா ஜெயிக்க போறதுல கவுன்சிலர் கூட ஜெயிக்கல. சப்போஸ் ஜெயிச்சிட்டா கூட அவர் ஆமா என்ன பண்ணுவாரு? நாடாளுமன்றத்துக்கு உண்மைதான் உண்மை வழியாவது தெரியுமா அவருக்கு எங்க இருக்குன்னு? அதாவது எந்த 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 அது எந்த நாட்டுல இருக்குன்னா தெரியுமா? சரி சார், உங்களுடைய இவ்வளவு நேரத்தை, அதாவது எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு பிஸியானவர் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை போய் அந்த ஊரே கலக்கிட்டு இருக்கிறவர் நீங்க. கண்டிப்பா சார், இந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம என்ன ஆகுது என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4 என்னவாக இருக்க போது, யாரு மகுடம் சுட போகிறார்கள், யாரு தமிழ்நாட்டை எப்படி இருக்கு, அப்புறம் இந்தியா முழுக்க தேசியம் முழுக்க மக்கள் என்ன விரும்பியிருக்காங்க என்னன்றது தெரிய வந்துடும். அப்ப நம்ம கண்டிப்பா சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.